எல்லாரும் வந்து சிக்கன் அப்படி இப்படின்றாங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா அரிசி வந்து இதுக்கு வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ வந்து 1க்கு 1.5 கனெக்ட் பண்ணி 3 டம்ளர் ஊத்த போறோம். 1 2 3 பொடியாச்சு போடுறோம். நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்துட்டு சுருன்னு வரணும். எப்படி வரணும்? வாயில பட்டா சும்மா சுருக்குன்னு வரணும். உப்பு அந்த பதத்துக்கு ஊற்றியாச்சுல. இப்ப என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் நேரம் இதை மூடி ஒரு கொதி கொதிக்க வைக்க போறோம். எப்படி ஒரு கொதி கொதிக்க வைக்க போறோம். கொஞ்சம் பிறகு அரிசி போட்டுக்கலாம். வந்து கொட்டி கிடக்கிறது, சிந்தி கிடக்கிறது, வஞ்சி கிடக்கிறது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிக்கிறோம். எங்க அம்மா வளர்த்திக்குவாங்கப்பா. அவங்களுக்காகவே பயந்து பயந்து சமைக்க வேண்டிய லைட்டா எட்டி பார்ப்போமா? கொதிக்குது கொதிக்குது. எட்டி பார்த்ததை எடுத்து பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்ச அரிசிய இப்ப நம்ம போட்டுடலாம். எத்தனை வாட்டி பிரியாணி செஞ்சாலும் புதுசா செய்யற மாதிரியே தான் தோணுது. கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பீட்ல மட்டும் 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பீட்ல வச்சுட்டோம். அதிகமான லெமன் தூள்னா எப்படி அட்ட முடியாது. விட்டுருங்க. அதுக்கப்புறம் கலரக்கூடாது. அதான் மெயின். கலந்துட்டீங்களா? நான் வெயிட்டுக்காக இந்த தோசைக்கல் வைக்கிறேன். இந்த தோசைக்கல் ரொம்ப வெயிட் தான். நான்ஸ்டி கடை உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு வெயிட்னுட்டு. எக்ஸ்ட்ரா வேணா இதுவும் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணிட்டு லைட்டா கேரட் சிம்ல வச்சுக்கலாம். ஓகேவா? சிம்ல வச்சிருவோம். அதுக்கு கலரி ஆஹா இதெல்லாம் ஒவ்வொரு இதில் கொடுக்குறேன். நம்பாதீங்க. இதுக்கு நெய் இல்லாத காரணத்தால வெண்ணெய் போடுறேன். அதுவும் நெய் வெண்ணெயில இருந்து தானே எடுப்பாங்க. அந்த ரீசனால நெய் கிடைக்கலன்ற காரணம். பட்டர் இஸ் பெட்டர் தென் கீ. ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. அகைன் வெயிட் வைக்க போறோம். மூடி வைக்க போறோம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா சிம்ல இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓபன் பண்ணிடலாமா? தள்ளி போடா வந்து எப்படி சாய் தள்ளிப்பட கால பட்டிருக்கு. காலு வரைந்து கை வரைந்து பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஹானஸ்ட் ரிவ்யூ தானே கொடுக்கலாம். பொய்யான ரிவ்யூ கொடுக்க போகல. ரைஸ் நல்லா உடையாம உதிரி உதிரியா வந்திருக்கு. பர்ஃபெக்டா ரைஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு. பழக்கம் இன்னும் வேகணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால அது எந்த அளவுக்கு வெந்திருக்கும்ன்றது தெரியல. ஐடியாவே இல்லாம இருந்தது. ரைஸ் ஓகே. காய் வந்து வேகவே இல்லை. வேகவே இல்லைன்னா ரொம்ப வந்து லைட்டா தான் வந்திருக்கு. நல்லா வேகல.